வெல்கம் டு சுடுதண்ணி. இன்றைக்கி நம்ம வீடியோவில் ரொம்பவே டேஸ்டான பன்னீர் பிரியாணி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இது கெஸ்ட்டுக்காக செஞ்சாலும் சரி, இல்லை வீட்டில் சண்டே சாப்பிட்றதுக்கு செஞ்சாலும் சரி, எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். இதோட இன்க்ரீடியன்ஸை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். இப்போ வாங்க சேர்ந்து சமைக்கலாம். ஃபர்ஸ்ட் இதுக்கு ஒரு பேனில் 2 பெரிய வெங்காயத்தை நீளமாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இதை நம்ம எண்ணெயில் ரோஸ்ட் பண்ணி எடுக்க போகிறோம். ஜென்ரலாக இந்த பிரியாணியில் இந்த ரோஸ்டட் ஆனியன்ஸ் ஆட் பண்ணுவாங்க. அது கண்டிப்பாக ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட் கொடுக்கும். ஸோ வெங்காயத்தை சிம்லேயே வச்சு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி கலர் மாதிரி வந்ததுக்கப்புறமா இதை எடுத்து தனியாக வச்சிடலாம். அடுத்து இதே எண்ணெயில் 200 கிராம் பன்னீரை இந்த மாதிரி க்யூப்ஸாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். இதை ஜஸ்ட் நம்ம ரோஸ்ட் பண்ணி எடுக்க போகிறோம். இதில் மசாலா எதுவுமே சேர்க்காமல் வெறுமனே ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா இந்த மாதிரி கலர் மாதிரி வரணும். வந்ததுக்கப்புறமா இதை எடுத்து தனியாக வச்சுருங்க. அடுத்து ஒரு குக்கரில் 2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். இதில் 4-5 கிராம்பு, 2 ஏலக்காய், ஒரு பட்டை, ஒரு பிரிஞ்சி இலை, 1 டீஸ்பூன் சீரகம், ஒரு பச்சை மிளகாய், 4-5 முந்திரி சேர்த்துட்டு நல்லா வறுத்துக்கலாம். முந்திரியை இந்த எண்ணெயிலே நல்லா வறுத்துக்கோங்க. வறுப்பட்டதுக்கப்புறமா இதில் ஒரு பெரிய வெங்காயம் சேர்த்துட்டு அதையும் நல்லா வதக்கிடலாம். இது கூடவே 2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு அதையும் பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இது நல்லா பச்சை வாசனை போனதுக்கப்புறமா இதில் நம்ம காயெல்லாம் சேர்த்துடலாம். நான் இன்றைக்கி இதோட 5 பீன்ஸ், 1 கேரட், 1/4 கப் பச்சை பட்டாணி, கொஞ்சமாக காலிஃப்ளவர், அதோட ஒரு பெரிய தக்காளி சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கிறேன். இது ஒரு தடவை நல்லா மிக்ஸ் கொடுத்துட்டு இதில் 3/4 டீஸ்பூன் உப்பு, 1 டீஸ்பூன் கரம் மசாலா, 1 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் சீரகத்தூள், இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா வேக விடுங்க. மசாலா நிறையா சேர்க்காதீங்க, அப்போ மசாலா ரொம்ப தனியாக ஸ்பைஸியாக தெரியும். இந்த வெஜிடபிள்ஸ்லாம் நல்லா மசாலாவோட மிக்ஸ் ஆகி வரணும். இதை ஒரு 5-6 நிமிஷம் நம்ம வேக விட்டுடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இது நல்லா வெந்துருச்சு. இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் தயிர் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். இது நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா இதில் நம்ம ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்க பன்னீர், அதோட ஃப்ரை பண்ணி வச்சுருக்க வெங்காயம், கொஞ்சமாக புதினா, கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்துட்டு அதோட ஊற வச்சுருக்க ரைஸ் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி 1/2 கப் பாஸ்மதி ரைஸை 1/2 மணி நேரம் ஊற வச்சு எடுத்திருக்கேன். இதை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. இதோட 3/4 கப் தண்ணி சேர்த்துட்டு ஒரு விசில் வச்சு எடுத்துக்கிறேன். இல்லை கொஞ்சம் உங்களுக்கு சாஃப்டாக வேணும் அப்படின்னா 1 கப் தண்ணி சேர்த்து 2 விசில் வச்சு எடுத்துக்கோங்க. இதை மூடி வெயிட் போட்டு வச்சிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா இது நல்லா ரெடி ஆகிடுச்சு. நல்லா கமன்னு இருக்குது. இது மேலே மிச்சம் இருக்க ஃப்ரை பண்ண ஆனியன்ஸ், அப்புறமா கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்து நம்ம இறக்கிட வேண்டியதான். நம்மளோட பன்னீர் பிரியாணி இப்போ சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப ஈஸியாக ரொம்ப குயிக்காக பண்ணக்கூடிய ஒரு ரெசிபி இது. நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். சுடுதண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.